கடைசியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். டைம் லேம்பில் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு. இன்னும் அண்ணன் இன்னும் வரலை ஸ்டிக்கருக்கு. இங்கே அதுக்குள்ளே பெயிண்ட் ஆகிட்டான் மணி. இன்னும் நீ ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு. வணக்கம், நான் தான் உங்கள் மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோஸ்துக்கு ஸ்டிக்கர் அடிக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கர் தான். ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம். அதுக்கோசரம் போயிட்டுருக்கோம். எங்கே அடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எரியோடு சம்திங் போன வீடியோவில் சொல்லியிருப்பான் மணி. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைம் 10 o'clock ஆகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி ஐடியா என்ன, எப்படி ஸ்டிக்கர் அடிக்க போகிறேன் எந்த ஐடியாவும் இல்லை. ஒரு சில நேம்லாம் ஞாபகம் இருக்குது, அதெல்லாம் அடிக்கிறோம். அவ்வளோதான். டிசைன்லாம் அவ்வளோவா எதுவும் யோசனை இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க்கில் தான் போயிட்டுருக்கேன். மணி வந்துட்டுருக்கேன். மணி அப்படியே வர சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க ஊர்லேருந்து பக்கம். இப்போ நான் மட்டும் போயிட்டுருக்கேன். கோப்ரோ பேட்டரி டெட் ஆகிடுச்சு. அதில் சொன்ன பேட்டரி மாற்றிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கேன். சொன்ன மாதிரி அதான் மணி வந்துடுவான். போய் தான் என்ன டிசைன் வந்துதான் யோசிக்கணும். நானும் ஒரு எந்த யோசனையெல்லாம் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, 6 மாதம் ஆக போகுது ஸ்டிக்கர் அடிக்காமல் வண்டி ஓட்டி. ஸ்டிக்கர் அடிக்காமல் ஓட்டுறது நல்லாவே இருக்காது. இருந்தாலும் சரி நம்ம என்ன போயிட்டு அப்படின்னு நம்ம ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொன்னாங்க ஸ்டிக்கர் அடின்னு. அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், ஸ்டிக்கர் அடிச்சிடுவோம். ஏன்னா ஸ்டிக்கர் அடித்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அடுத்து ஆயுத பூஜை வேறு வருதுங்களா. ஆயுத பூஜைக்கு வண்டியை கொஞ்சம் அலங்கரிச்சோம்னாதான் கிச்சன் இருக்குன்னு சொல்லி எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஆயுத பூஜை வேற வருது, ஸ்டிக்கர் அடிச்சிட்டோம்னா நீட்டாக இருக்குன்னு சொல்லி அதுக்கோசரம் தான் ஸ்டிக்கர் அடிக்கிறோம். இப்போ பார்ப்போம். ஸ்டிக்கர் அடிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம். ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏன்னா இன்னைக்கே போயிடுவேன். ஸ்டிக்கர் வீடியோ தனியாக பார்ப்பீங்க, ஆல்ட்ரேஷன் வீடியோ தனியாக பார்ப்பீங்க. ஏன்னா ஆல்ட்ரேஷன்றது அது பெரிய ப்ராசஸ்ஸு. உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா. கிட்டத்தட்ட கம்மியான பட்ஜெட்டில் எவ்வளோ நல்ல ஒரு வண்டிக்கு நீட்டான உள்ள ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுமோ அவ்வளோ தூரம் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுவும் மணியும் வண்டி வச்சுருக்கான், அவனும் நானும் தான் சேர்ந்து போகலான்ட்டு இருக்கோம். அது ஓகே சார். நான் வந்து ஸ்டிக்கர் கடைக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். ஸ்டிக்கர் கடையில் தான் இருக்கோம். இன்னும் அண்ணன் இன்னும் வரலை ஸ்டிக்கருக்கு. இங்கே போயிருக்காரு வெளியே. அதுக்கோசரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பெயிண்ட் ஆகிட்டான் மணி. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. என்ன மணி பெயிண்ட்ரா நீ? என்னென்ன வேலை பாப்பா? எல்லா வேலையும் பாப்ப. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் வந்து கடையில வந்து பெயிண்ட் அடிக்க வந்தாரு. இவன் பெயிண்ட் அடிச்சாரியா? இவன் ஸ்டிக்கர், நான் பண்ணி ஸ்டிக்கர் அடிக்க ஐடியா கொடுக்க வந்தவன். இது நம்ம தம்பி மணி தம்பி. நமக்கும் தம்பி தான். அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்ததுக்கப்புறம் ஐடியாலாம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கு. மேலே நேம் போர்டு, அப்புறம் இங்கே பார்டரு எல்லாமே சொல்லியிருக்கு. அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டு இருக்கோம். டைம் லேம்பில் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு தான் வேலை முடிஞ்சிருக்கான். இன்னும் பாதி வேலை முடியல. அதனால் இப்போ சாப்பிட போயிட்டுருக்கான். இங்கே ரைஸ் கிடையாமா. சரி சாப்பிட்டு போகலான்ட்டு. ஓகே சார், சாப்பிட்டு நான் ஃபுல்லாக ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம், நான் தான் உங்கள் மதன். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா இது 2வது வாட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மறுநாள் ஆயிடுச்சு. முதல் நாள் வந்து கிட்டத்தட்ட ஸ்டிக்கர் உங்களுக்கு அந்த சாப்பாட்டோடு நீங்கள் என் பண்ணியிருப்பேன். சாப்பாடு சாப்பிட போகிறேன் அந்த அதோடு என் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு டைம் கரெக்டாக போயிடுச்சு. அது இல்லாமல் ஆல்ட்ரேஷன் ஒர்க் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதை பண்ணுறதுக்கு 7 மணிக்கு மேலே திண்டுக்கல் போயிட்டோம். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. சரி வண்டி எங்கடா நீங்கள் கேட்குறீங்கன்னா, வண்டி எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து ஸ்டிக்கர் தனியாக ஆல்ட்ரேஷன் தனியாக என்னென்ன பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க உங்களுக்கு வண்டியை காட்டுறேன். யாரும் இல்லை, நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து ஆங்கிள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம். மேலே சாமி பேர் போட்டாச்சு. இங்கே ஓம் முருகான்னு நம்ம போட்டிருக்கோம். இங்கே நம்ம பேர் மதன் போட்டாச்சு. அடுத்து டிசைன் ஒர்க்லாம் போட்டிருக்கு ஓரளவுக்கு.
நம்ம தெரிஞ்ச அளவுக்கு டிசைன் ஒர்க் போட்டாச்சு. என்றும் அன்புடன் நம்ம பசங்க போட்டாச்சு. கேங்ஸ்டார் வேர்ல்டுலாம் அண்ணன் போட்டு தந்தார், ஸ்டிக்கர் கடைக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ரெக்கை மாதிரி போட்டிருக்கு. இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இது ஒரு ஐடியா பண்ணி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே எண்டு வந்து விநாயகர் ஒன்று, முறையும் ஒன்று போட்டிருக்கு. அடுத்து இங்கிட்டு வசனம் தான் செம்மையாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உள்ள பிளாக் கலர் ஃபிலிம் ஒட்டியாச்சு. அடுத்து இந்த ஸ்டாரும் நல்லா தான் இருக்குது. அடுத்து இது ஆடிக்கார் லோகோ, ஆடி லோகோன்னு சொல்லுவாங்க இது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வரட்டா பங்காளி வசனம், வரட்டா பங்காளின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பார்டர் 2 ஒட்டி இருக்குது. இந்த சுங்கம்லாம் அடுத்து ஆல்ட்ரேஷனில் அப்படியே சொல்கிறேன், அடுத்து இதில் சொல்கிறேன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த பார்டரு இங்கிட்ட அங்கிட்ட ஒட்டி இருக்குது, வண்டி நம்பரு. அடுத்து பின்னாடி தான் வசனம், பின்னாடி அதிகமாக எதுவும் பண்ணலை. இதுதான் வசனம், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்து வா பங்காளி இஎம்ஐ கட்டலை, எப்படி செம்மையாக இருக்கா. வசனம்லாம் தெரிக்க விட்டுருப்போம். இன்னும் வசனம்லாம் யோசிச்சு வச்சுருந்தோம். நான் அங்கிட்டு போனால் தான் இன்னும் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கிட்டு ஒரே வசனம் தான் இருக்குது. அது இல்லாமல் டேங்க்குக்கெலாம் நிறைய வசனம் யோசிச்சு வச்சுருந்தேன். அடுத்து அப்படியே பார்ப்போம் ஒவ்வொன்றா. அடுத்து இங்கிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி தான், அங்கே மட்டும் என்னாடி லுக்குன்னு எழுதிட்டோம், நீட்டாக இருக்கும். அது சும்மா ஃபன்னுக்கு தான், யார் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அடுத்த ஸ்டாரு அதே தான், ஆடி லோகோ. அடுத்த அவ்வளோதான், இது மட்டும்தான் பண்ணியிருக்கு. இப்போ வண்டி லோடுக்கு வந்துருச்சு, லோடுக்கு வந்துட்டேன் நான். இப்போ வந்தளவுக்கு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் மறுநாள். ஓகே ஸ்போர்ட், அப்படியே ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துடலாம். வண்டிக்கிட்ட போய் கதவை திறப்போம். டன்டடைன், ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரேஷன் சிறப்பாக பண்ணியிருக்கு. என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த பீடிங் இது ஒட்டி இருக்குது, இது சுற்றி ஒட்டி இருக்கும். உங்களுக்கு நெத்தி கரெக்டாக தெரியும், இப்போ டிசைன் நல்லா தெரியும் உங்களுக்கு. இது சுற்றி இந்த பீடிங் ஒட்டி இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஆட்டு இது ஒரு பீடிங் ஒட்டி இருக்குது. அடுத்து பூ மாட்டியிருக்கோம். அடுத்து நம்ம முறையும், நமக்கு பிடிச்ச முறையும் சாமியோட இது மாட்டியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சைடு பொம்மை, இங்கிட்ட ஒரு கலர் அங்கிட்ட ஒரு கலர் மாட்டியிருக்கோம். அடுத்து ஸ்மைலி மாட்டியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் 5 ஸ்மைல் மாட்டியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் அது பாண்டிமுனி சாமி, இது முருகன் சாமி. இன்னும் அதை ஒட்டணும், ஃபேஸ்டிக் வாங்கி வச்சுருக்கேன், ஒட்டணும். அடுத்து 2 சைடு பூ செண்டு மாட்டியிருக்கோம். அங்கிட்டு பூ செண்டு, இங்கிட்டு பூ செண்டு 2 மாட்டியிருக்கு. அடுத்து ஒரே ஒரு ஆட்டு நிறைய மாட்டலாம் பார்த்தேன், ஒன்று தான் நீட்டாக இருக்குன்னு ஒன்று மாட்டியாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஆல்ட்ரேஷன் வெளியே பார்த்தீங்கன்னா சுங்கம் மாட்டியிருக்கோம். இந்த சுங்கம் தான் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க, இந்த சுங்கம். அடுத்து இந்த டவர் கம்பி மாட்டியிருப்போம், டவர் கம்பி, இந்த துணி, இந்த பாலுக்கெலாம் ஃபேஸ்டிக் போட்டு ஒட்டினா தான் தரமாக இருக்கும், ஒட்டி இன்னும். அடுத்து பார்த்திங்கன்னா சுங்கம், அவ்வளோதான். நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு முக்கால்வாசி அவ்வளோதான், ஃபுல்லாகவே பண்ணிவிட்டோம் ஆல்ட்ரேஷன். இதுக்கு மேலே பண்ணால் வண்டி கசன்னு ஆகி போயிடும், ஃபுல்லாக பண்ணியாச்சு. நான் அடுத்து ஸ்டிக்கரிங் ஒர்க்கு தான் பாக்கி இருக்குது. நான் டைம் இல்லை, ஏன்னா நமக்கு ஆயுத பூஜை வரப்போது, ஆயுத பூஜைக்குள்ளே நம்ம வண்டியே நல்லா அலங்காரம் பண்ணிடணும், டெக்கரேஷன் பண்ணிடணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்து ஒரு எதுவுமே பண்ணாமல் இருந்தேன், இப்போ எல்லாமே பண்ணியாச்சு ஓரளவுக்கு. ஸ்டிக்கர் ஒர்க் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஸ்டிக்கர் ஒர்க் மட்டும் என்னென்ன பெண்டிங் இருக்குன்னா, இங்கிட்ட வந்து அமெரிக்கன் அந்த ஸ்டிக்கர் வந்துடும், ஃப்ளாகு. இங்கிட்ட அமெரிக்கன் ஃப்ளாக் வந்துடும், இந்த மாதிரி இருக்கும் அமெரிக்கன் ஃப்ளாக் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்டேரிங்க்கு அமெரிக்கன் ஃப்ளாக் வந்துடும். நான் அது கிட்டத்தட்ட நிறைய வேலை இருக்குது. இன்னும் ஸ்டிக்கரிங் வேலையே இன்னும் ஒரு 20% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை முடிச்சுன்னா வண்டி இப்போ தரமாகிடும். நான் அடுத்து இங்கெல்லாம் டாம் அண்ட் ஜெரி ஒட்டலான் இருந்தேன். இந்த இடத்துல டாம் அண்ட் ஜெரி போட்டோம்னா இங்கிட்ட அங்கிட்ட ஒரே மாதிரி போட்டோம்னா இன்னும் செம்மையாக இருக்கும். அதுக்கோசரம் டாம் அண்ட் ஜெரி போடலான்ட்டு இருக்கேன், பார்ப்போம் என்னான்ட்டு. ஏதோ இன்னும் அடுத்து செட்டு மாட்டணும், அடுத்து லைட் மாட்டணும். இது மட்டும் மாட்டினா வண்டி தரமாகிடும். அது அடுத்த வீடியோ வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வண்டி ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. உங்களுக்கு தோஸ்ட்டு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நல்லா பண்ணியிருக்கேனா பண்ணலையான்ட்டு. இந்த வீடியோ நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. ஏன்னா நம்மளது வந்து இப்போ 1 மாதம் கழிச்சு வீடியோ போகிறனால ரெக்கமெண்டே போக மாட்டேங்குது, எனக்கே ரெக்கமெண்ட் வர மாட்டேங்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், செல்ல எனக்கு வர மாட்டேங்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. தேங்க்யூ சார்.